ஹாய் ஆல், இன்றைக்கி என்னோடய மார்னிங்கை உங்கள் கூட இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சென்ட்ரல் கிளிப்பை எப்படி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சென்ட்ரல் கிளிப் பண்ணால் ஃபஸ்ட்டு நமக்கு பேஸ் தாங்க தேவைப்படும். இதான் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கிளிப்போட இது பேஸ் பார்த்திங்கன்னா இதில் நமக்கு 3 டைப்ஸில் வரும். நமக்கு ஸ்மால் இருக்குது, மீடியம் சைஸ் இருக்குது, பிக் சைஸ் இருக்குது. 3 டைப்ஸ் இருக்குங்க. இது பிக் சைஸ், இதுதான் உள்ளதில் பெரிய சைஸ் வரும். ஸ்மால், மீடியம், பிக் சைஸ் அப்படி நம்ம 3 பேஸ் இருக்குங்க. இந்த 3 பேஸும் பார்த்திங்கன்னா என்ன ப்ரைஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸாக எல்லாமே நம்ம பார்க்கலாம் வாங்க. இதான் பார்த்திங்கன்னா ஸ்மால் பேஸ். ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்மால் பேஸ் தான் வரும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 6 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க. இந்த ஸ்மாலோட சைஸ் வந்து நமக்கு 6 ருபீஸ். நெக்ஸ்ட்டு வந்து மீடியம் சைஸ். இதுதான் வந்து மீடியம் சைஸ். நார்மலாக மேக்ஸிமம் எல்லா இதுவுமே மூவிங் இருக்கிறது இந்த மீடியம் சைஸ். இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 8 ருபீஸ் வருங்க. இந்த பேஸோட ரேட் வந்து 8 ருபீஸ் வரும். நெக்ஸ்ட்டு லார்ஜ், இது பிக் சைஸுங்க, 8 சென்டிமீட்ரு வரும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 10 ருபீஸ் வருங்க. இப்போ நம்ம பேஸோட ப்ரைஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு டீட்டெயிலாக எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நான் ஆல்ரெடி ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன், ஒரு மாடல். அதை வச்சு உங்களுக்கு நான் இப்போ சொல்லித்தரேன். இப்போ நான் வந்து மீடியம் கிளிப் தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா, 7 சென்டிமீட்ரு வரும். இப்போ இந்த கிளிப்பை வச்சு எப்படி ப்ரைஸ் டீட்டெயில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சென்டர் கிளிப்புக்கு பேஸ் வந்து இது மீடியம் சைஸ் பார்த்திங்களா. அப்போ மீடியம் சைஸ் அப்படின்னா 8 ருபீஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் நம்ம எத்தனை ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து குந்தன் ஸ்டோன்னால் நம்ம வந்து 10 கிராம்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு 60 ஸ்டோன் அந்த மாதிரி கிடைக்கும். இது நான் வந்து ஐ ஷேப் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் 8K தான் வச்சுருக்கேன் நார்மலாக. இதில் இப்போது எத்தனை குந்தன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சென்டரில் இருக்குது பார்த்திங்களா கிளிப் ஸ்டோன், இதோட ப்ரைஸும் நம்ம வந்து தனியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த குந்தன் ஸ்டோனை கவுண்ட் பண்ணிக்கலாம். எத்தனை குந்தன் ஸ்டோன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவுண்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஏன்னா 10 கிராம்ஸ்க்கு வந்து 60 பீசஸ் மாதிரி வரும், கணக்கில் வருங்க. நான் இப்போது 8K இதில் இருக்குது, 8Kயும் இருக்குது, சின்னதும் இருக்குது, ரவுண்டு எல்லாமே சேர்த்தே நான் வந்து 18 பீஸ் அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். ப்ளஸ் ரவுண்டு வந்து 4. மொத்தம் டோட்டல் இதில் ஸ்டோன் பார்த்திங்கன்னா 22. கிளிப் ஸ்டோனோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டோன் இந்த வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வர கிளிப் ஸ்டோனோட ரேட் வந்து 5 ருபீஸ் வருதுங்க. 5 ருபீஸ் கிளிப் ஸ்டோனுக்கு பார்த்துட்டோம். இப்போ குந்தன் ஸ்டோனுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 60 பீஸ் சேர்ந்து தான் நமக்கு வந்து 18 ருபீஸ் அந்த ரேஞ்சில் வரும். 10 கிராம்ஸ் வந்து நமக்கு 18 ருபீஸில் வரும். இது வந்து 22 இருக்குது. அதுவும் இல்லாமல் நான் இது 8Kல தான் நான் இப்போ கவுண்ட் பண்ணால் தான் 22 ஸ்டோன்ஸ் வருதா. மினிமம் ஒரு 10 ருபீஸ் அந்த ரேஞ்சில் நம்ம இப்போ இதை போட்டுக்கலாம். இப்போ நம்ம பேஸ் 8 ருபீஸ் பார்த்துட்டோம், குந்தன் ஸ்டோனும் 10 ருபீஸ் பார்த்துட்டோம். கிளிப் ஸ்டோனோட ரேட் வந்து 5 ருபீஸ். இனி இந்த வந்து கிளிப் செய்கிறதுக்கான மேக்கிங் சார்ஜஸ், அந்த டைம் நமக்கு மேக்கிங் எடுக்கலாம். இந்த கிளிப்பு பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு 20 ருபீஸ் நம்ம இது பண்ணிக்கலாம். இதே நம்ம 3D டிசைன் அந்த மாதிரி கொடுத்தோன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10 கூட நம்ம வந்து இது போட்டுக்கலாங்க. இந்த கிளிப்புக்கு நான் 20 ருபீஸ். அப்புறம் இதோட க்ளூக்கு மேக் பண்ணுறதுக்காக க்ளூ போட்டிருந்தேன், அந்த க்ளூக்கு ஒரு 4 ருபீஸ் இந்த கணக்கில் போட்டுக்கலாம். இனி ஃபைனல் ப்ரைஸஸ் எவ்வளோ வருது அப்படின்னு நம்ம பண்ணிக்கலாம். ஃபைனல் ப்ரைஸ் வந்து பேஸ், அப்புறம் குந்தன் ஸ்டோனு, கிளிப் ஸ்டோனோட ரேட்டு, மேக்கிங் சார்ஜஸ், க்ளூ, இந்த 4மே நம்ம இப்போ ஆட் பண்ணி எவ்வளோ ப்ரைஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நீங்கள் இந்த கலெக்ஷன் தான் இல்லை, 3Dயாக இருக்கட்டும், எந்த மாதிரி டைப்னாலுமே இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணி உங்களுக்கு ப்ரைஸ் ஃபிக்ஸிங் பண்ணிக்கலாங்க. எனக்கு இந்த சென்டர் கிளிப் மேக் பண்ணுறதுக்காக 47 ருபீஸ் தான் ஆச்சு. அரௌண்ட் பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் ஆகுதுங்க. இதே மாதிரி ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொரு மாடலில் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அதே மாதிரி நம்ம இப்போ க்ளூ ஃபிட் பண்ணி உடனே யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் 12 to 24 ஹவர்ஸ் கண்டிப்பாக எடுக்குங்க ட்ரை ஆகிறதுக்கு. நல்லா வந்து ட்ரை பண்ண அப்புறமே நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் மீடியம் சைஸ் ஆகட்டும், பிக் சைஸ் ஆகட்டும், ஸ்மால் சைஸ் ஆகட்டும், ஈஸியாக ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.